ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னைக்கு புது எஃப்எஃபோட வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? ஓகே, டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா தான் கத்துறாங்க. ஒயன் போய் பாடு, டிவி பார்த்து தான் போதும், அடைச்சிட்டு போய் பாடுமா. இப்பதானப்பா பாத்துட்டு இருக்கேன், பாருங்கம்மா. போய் பாடு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்க காலேஜ் போறீங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா போறியா? ஆமா இல்ல, மறந்தே போச்சுமா. சரி போய் பாடு, ஓகேவா? ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வரீங்க ரூமுக்கு. வந்துட்டு சரி ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறீங்க. ஃபோன் வேற யாருக்குள்ள சுகாவுக்கு தான் அடிக்கிறீங்க. அவங்க வந்துட்டு உங்க கசின், ஓகேவா? அவ்வளோதான், ஓகேவா? சுகா நான் வந்துட்டு நாளைக்கு எங்க போறேன் தெரியுமா? எங்க உங்ககிட்ட மட்டும் தான் சுகா நல்லா பேசுவார், ஓகேவா? நான் தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு காலேஜ், உங்க காலேஜ் தானே வரேன். ஆமாவா? ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்றேன். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்ல, நேர்ல பாத்துக்கலாம், இல்லாட்டா கிக்கா இருக்காது. ஓகே ஓகே சரி, அப்ப படிச்சுந்தடி. ஏன்னா நான் காலையிலேயே வந்துருவேன். காலையிலே 6 மணிக்கெல்லாம் வந்து நான் எழுப்புவேன், நீ எந்திரிச்சிரு, ஓகேவா? இல்லாட்டா நீ லேட்டா படுத்துன்னு சொன்னாக்கா நீ எந்திரிக்கவே மாட்டேன், எனக்கு தெரியும். இப்ப படு. ஓகே சொல்லிட்டு நீங்க படுக்கிறீங்க. யாருடா போன் அடிச்சுட்டே இருக்கிறது? படுக்கத்தான். ஐயோ, எந்திரிக்கணுமா? ஹலோ வயன், ஏன் அப்படி லேட் பண்ற? சீக்கிரம் வா, கீழே தான் வெயிட் பண்ற. இந்த 5 நிமிஷமா, 5 நிமிஷம் சொல்லிட்டு படுத்துருவ, ரெடி ஆயிட்டு வா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெடி ஆறீங்க, பக்காவா ரெடி ஆறீங்க. அதாவது எப்படின்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஷார்ட்ஸ் இது மாதிரி தான் ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. ஸ்கர்ட் போட்டு ரெடி ஆறீங்க. அப்படி மேக்கப், நல்லா அழகான லைட்டான மேக்கப், அப்படியே அழகா இருக்கீங்க. ரெடி ஆகிட்டு வண்டியில் போறீங்க. சுகாதான் வந்துட்டு ட்ராப் பண்றாரு. அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க சோழர்கிட்ட. சும்மா இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது காலேஜும் வந்துடுது. இறக்கி விட்டுட்டான். இப்போ நான் என்னோட கிளாஸுக்கு நான் எப்படி போவேன்? யார்கிட்ட கேட்கறது? யாருமே இங்க இல்லையே பக்கத்துல. ஏய் அம்மா பொண்ணு, சொல்லுங்க சார். இந்த டிபார்ட்மெண்ட்டா? ஓகே ஓகே வா. அப்புறம் எங்கள் இதுதான் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ ஓகே, அப்போ இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தவங்க இவங்க இப்போ வர போகிறாங்க, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கெத்தா என்றாரீங்க. பாய்ஸும் உங்கள் மேலே தான் கண்ணா. ஓய் இப்படி இருக்கா? சே இப்படி இருக்கா? பாய் ஃப்ரெண்ட், கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். ஐயோ, லவ் பண்ண யாராச்சும் லவ் இருக்குமா? அம்மா நான் போய் இப்போ நான் பேசமா போகிறேன் அப்படின்னு நிறைய கிஸ்கிஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பாய்ஸ். அப்போ சில கேள்வி சொல்லிட்டு பார்க்கவே கேவலமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சில போறாமையாக இருக்கிறவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இன்ட்ரோ கொடுத்துக்கிறீங்க உங்களோட ஏன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம், லீசா உன் பக்கத்தில் சீட்டு கோயின் வந்து உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப நீங்களும் போய் ஹலோ அப்படின்னு பேசி நீங்க இன்ட்ரோ வைக்கிறீங்க. இன்ட்ரோ ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தா பின்னாடி ஏதோ எரியற மாதிரி ஒரு ஃபீல். என்னடா கிளாஸ்லாம் முடிஞ்சு, ஓகேவா? அப்புறம் எப்படி பார்ப்பீங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே சொல்லல, என்கிட்ட சொல்லல, நீ வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லல. பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்லியிருப்பல.
சைல்ட்ஹுட்டை மறந்துட்டேன் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கத்துறது. ஆமா ஜெய்க்க வந்து உங்க சைல்ட்ஹுட் ஓகேவா? அப்படியெல்லாம் இல்லை, நான் யார்ட்டுமே சொல்லலப்பா. ஓகே ஓகே. அதுவும் இல்லாம இந்த வாட்டி இந்த 3 பேர்கிட்ட மட்டும் நான் சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேவே சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வச்சுட்டு வந்திருக்கேன். உன்கிட்ட, அப்புறம் அவன்கிட்ட, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ஜேகே பாக்குறாரு. ஆமா வேற என்ன பின்ன பின்ன என்ன 3 பேருமே பிளே பாய்ஸ். உங்க கூட எல்லாம் சேர்ந்தா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ கேன்டீனுக்கு போறீங்க, நீங்களும் லிசாவும் சரி. இங்க நான் 2 பேரும் போயிட்டீங்க. ஜேகே காணாம போயிட்டான், திடீர்னு காணாம போயிட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேன்டீனுக்கு போறீங்க. கேன்டீன் வந்துட்டு உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட வைப்பாங்க. அப்போ வந்துட்டு அங்க இருந்து ஜிசு, ரோஸ் எல்லாரும் வராங்க வரிசைக்கா. பிளாக் பிங்க்ல இருந்து வந்துட்டு அவங்க இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஹலோ ஹாய் என் பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசிக்கிறீங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் அப்போ உனக்கு பிடிஎஸ் எல்லாம் தெரியுமா? ஆமா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னது உன் ஃப்ரெண்ட்ஸா? அவங்க எவ்வளவு ப்ராப்ளமானவங்க தெரியுமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பின்னாடியில இருந்து எங்க அந்த குட்டிச்சந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு பயங்கரமா தீவிரமா தெரிவிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் வீதா. எங்க அந்த குட்டிச்சந்தான் நான் காணும்? இருக்குடி உனக்கு பரவாயில்ல, யார்ட்டையும் சொல்லல, இருந்தாலும் எங்க இருக்கா அங்க பார்த்தா கிளாஸ் அந்த கேண்டீன் ஃபுல்லா எல்லா கேர்ள்ஸும் ஓ மை காட் வீ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாட்டர் மேன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜொல்ல ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப வீயோட கண்ணு உங்களை மட்டுமே தேடிட்டு இருக்கு. எங்க 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 அப்படின்னு பாத்துட்டாங்க. வீ பாத்துட்டாரு. ஏன் கத்திட்டு அப்படியே வந்து உங்களை குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிட்டாரு. அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஏன் எப்போ வந்து ஏன் சொல்லல, ஏன் எப்படி இருக்க எல்லாரும் பாக்குறாங்க சொல்லிட்டு உட்கார வச்சு அவர் மடியில உட்கார வச்சுட்டாரு. எல்லாரும் ஷாக்கு. ஏன்னா பிளே பாய் தான் இருந்தாலும் பிளே பாய் தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு யாரும் கிட்டையும் அந்த அளவுக்கு க்ளோஸா அந்த மாதிரி தூக்குறதோ இல்லாட்டா வந்துட்டு மடியில வச்சுக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷாக்கா இருக்கு. அப்ப நீ வந்துட்டு நான் அப்பதான் சர்ப்ரைஸ் சொல்லல அப்புறமே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவங்களுக்கு 3 பேருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. யாருக்கு இருக்கு? ஜேகேக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஜீவினுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஏக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப எல்லாருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படி. அப்ப ஜீவினுக்கு ஹாய் ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப நேராச்சு பார்த்து உங்க கூட சேரவே கூடாதுன்னு நினைச்சோமோ ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்து நிக்கிறேன்ல, உனக்கு வேற வேலையே இல்லையா, இப்ப பார்த்து நீங்க கிடைக்கிறதுதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமே சொல்றாங்க. அப்ப வந்துட்டு முழுக்கிற பேர் வந்து அவளுக்கு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேர்ள் ஃப்ரெண்டு இங்க என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா அப்படி புகை எறியுது 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதாவது ஜிமேன் ஜெய்கே என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்போ வந்துட்டு ஜீவன ஜேகே சொல்றான் ஆல் கிளாஸுமே வந்துட்டு இன்னைக்கு யோனா வந்துட்டு ஜொல்லு ஊத்திடுறாங்க. ஏன் கன்ஃபார்மா ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ல பேசுறாரு. வீ இருந்துகிட்டு அங்க இருந்துட்டு கேண்டீன்ல இருந்துட்டு இந்த கிட்ட யாரும் பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறது வேற. யாரும் என்கிட்ட பாய்ஸ் உங்களுக்கு தான் நான் தெளிவா சொல்றேன், யாரும் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெரரா சொல்றாரு. எல்லாமே அங்க வைக்கிற பாய்ஸே ஆடி போயிட்டாங்க, அந்த அளவுக்கு கொடூரமா சொல்றாரு. அப்ப நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு நீங்க மேல போறீங்க.
அப்பவே வந்துட்டு ஏன் இப்போ சொந்த மேல பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மேல வராரு. என்ன ஆச்சு வீ, உனக்கு புரியுதா? நான் உனக்கு சின்ன பாப்பா கிடையாது, சொப்பு ஜாமான் வச்சு விளாண்டுகிட்டு இருக்கிறதுக்கு. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவனுக்கு ஜிமினுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஜேகேக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் இப்படி பண்ற வி? எந்த பாய்ஸ் கிட்டயும் நான் பேசக்கூடாதுன்னா என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அப்படியே நீங்க வந்துட்டு கீழே இறங்கி வீட்டுக்கு போயிடுறீங்க. யாரையும் சொல்லலை, எதுவும் சொல்லாம அப்படியே கிளம்பி போயிட்டீங்க. இதோட இந்த பார்ட்டி முடியுது. கேட்டா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாவே போடுறேன். போக அந்த போட பார்க்குறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். உங்களோட சப்போர்ட்ல தான் போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கலாம். ஓகேவா? ஓகே பாய்.